என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, வயக்ரஹு அன் யபூல காயிமன், நின்று சிறுநீர் கழிப்பது வயக்ரஹு மக்ருவாக இருக்கிறது, ஐயபூல சிறுநீர் கழிப்பது காயிமன் நின்ற நிலையில், மின் கைரி உசரின் எந்த ஒரு காரணம் இல்லாமல். நல்ல ஆரோக்கியமா ஒருத்தர் இருக்கிறாரு, எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒருத்தர் நின்றே சிறுநீர் கழிக்கிறார் என்று சொன்னால் மக்ரு, அவரால் உட்கார முடியும். ஆனா இங்க எப்படின்னா உட்காரவும் முடியும், ஆனால் அந்த டாய்லெட்டே உட்கார முடியாத ஒரு டாய்லெட். நீங்க பார்த்திருப்பீங்க, நின்று அடிக்கிற மாதிரி இருக்கும், சோத்து ஓரமா வச்சிருப்பானுங்க, நின்றே செய்யற மாதிரி இருக்கும். இல்ல நம்முடைய ஆடை அப்படி போட்டிருப்போம், அந்த விதமான பேண்ட் ஷர்ட் போட்டிருப்போம், அந்த கோட் ஷூட் போட்டிருப்போம், அதுல நிக்கதான் முடியுமே தவிர உட்கார முடியாது. உட்கார்ந்தா எல்லாமே ஆடையை கலட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது மறைவான டாய்லெட்டும் இருக்காது, மற்றவங்க பார்க்குற மாதிரி டாய்லெட் இருக்கும், அந்த துணியெல்லாம் ஆடையெல்லாம் கலட்ட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நின்று சிறுநீர் கழிப்பது மக்ரு நார்மலா அப்படின்ற ஹதீஸ் இருக்குது. மின் உசுரின் காரணம், மின் கைரி உசுரின் காரணம் இல்லாமல் நின்று சிறுநீர் கழிப்பது. ஃபைன்கான உசுரின் ஒருவேளை காரணம் இருக்கிறது, அந்த ஆடைகளை கலட்ட முடியாது, கலட்டுனா மற்றவர்களுடைய பார்வை தன் மீது தன்னுடைய மர்ம இடத்தின் மீது படும். ஏன்னா நின்று போகக்கூடிய டாய்லெட்ல அப்படிதான் ஆகும், ட்ரெஸ் அவுத்தா கலட்டுனா. அதே மாதிரி கதவுலாம் இருக்குது, பூட்டப்பட்டு இருக்குது, அங்க உட்கார்ந்து போகலாம், ட்ரெஸ் எல்லாம் கழட்டின்னு சொன்னா அந்த டாய்லெட் எப்படி இருக்கும்னு சொன்னா அங்க போகும் பொழுது அந்த அசுத்தங்கள் படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எதுவுமே படாது அப்படின்னு சொன்னா அந்த டாய்லெட்டுக்கு ஏற்ற மாதிரி போகலாமான்னு கேட்டா ஃபைன்கான உசுரின் ஒருவேளை நமக்கு காரணம் இருக்குது, நம்மளால உட்கார முடியாது, காரணம், நாம் எங்கேயும் உட்கார முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆயிட்டோம், நம்முடைய கால் பெண்ட் ஆகாது, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, அல்லது உட்கார்ந்து போனா ட்ரெஸ் அழுக்காயிரும், உட்கார்ந்து போகனா உடம்பு அழுக்காயிரும், அசுத்தமாயிரும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த அமலை செய்யலாமான்னு கேட்டா அந்த நிலையில இந்த காலத்து ரெஸ்ட் ரூம்ல செய்யறதுக்கு மார்க்க அனுமதிக்கிறது. பல பஸபிஹி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேற வழியே இல்லை, அப்ப என்ன செய்யறது? ரெஸ்ட் ரூம் அப்படிதான் அமைச்சிருக்கான், அங்க உட்காரவே முடியாது, அப்ப செஞ்சுக்கலாம்.